வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி தமிழ் கேள்விகள் மற்றும் அதற்குரிய விடை குறிப்பு பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 30 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குரிய கேள்விகள். அதுக்கப்புறம் மேஜர் தமிழ் பார்க்கலாம். ஏற்பாடு என்பது ஞாயிறு மறையும் நேரம். கூற்று 1, வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பைப்பூவை சூடி மகிழ்வர். கூற்று 2, வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகைப்பூவை சூடி மகிழ்வர். இதில் கூற்று 1, 2 இரண்டுமே தவறு. அப்படியே ஜஸ்ட் மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால் ரெண்டுமே தவறு. அகவற்பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்க. நாலடியார். கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் அதிவீரராம பாண்டியர். கோபலபுரத்து மக்கள் என்ற புதினம் இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபானாற்றுப்படை குறிப்பிடும் உணவு எது? குழல் மீன் கறி. இந்த மேட்ச்க்குரிய விடை பார்த்தீங்கன்னா பி. செக் பண்ணிக்கோங்க. கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலரை தேர்க. பலாமலர். வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு. வரலாற்று புதினம். உந்துவலி கிளந்த ஊழி ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்பு தொகை சொல்லை தேர்க. செந்தி. இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுக்க. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை. உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது? மேரி மெக்லியோட் பெத்தியோன். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர். இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க. மீனவன். மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது இட வழுவமைதி. அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது பாடான் திணை. இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க. கழை. இந்த மேட்சுக்கு உரிய விடை சி. செக் பண்ணிக்கோங்க. இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிபொருளுக்குரிய திணை. நெய்தல். கால வழுவமைதியை தேர்க. அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இந்த புக்கில் குடியரசுத் தலைவர் நாளை விழாவிற்கு வருகிறார்னு கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். 10th புக்கில் அப்படியே இருக்கக்கூடிய கேள்விகள் தான் இதெல்லாமே. வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் முத்து. பாவலர் ஏறுவால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது? திருக்குறள் மெய்ப்பொருளுரை. எதிர்மறை தொழிற்பெயர் நடவாமை. பொதுமொழி வேங்கை. பிரிச்சா பொருள் தரும், தனியாகவும் பொருள் தரும், அதனால் இது பொதுமொழி. விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர். கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு. கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா தூக்கு மேடை நாடக பாராட்டு விழா. வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி. கூற்று 1, ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. கூற்று 2, 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பா. இதில் கூற்று 1 மட்டும்தான் சரி, கூற்று 2 தவறு. தீண்டாமைக்கு எதிராக நாசிக்கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் யார்? அம்பேத்கர். சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர் அயோத்திதாசன். இப்போ மேஜருக்குரிய தமிழ் கேள்விகள் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குரிய கேள்விகள். தோதர் மொழி அறியப்பட்ட ஆண்டு 1837. சொல்லிடையே காணப்படும் ஒலிப்புடைய ஒலிப்பிலா தடையொலிகளை வல்லொலி மெல்லொலி மாற்ற நியதி என்று பெயரிட்டவர் கால்டுவெல். நாஞ்சில் நாட்டு தமிழை மாற்றிலக்கண அடிப்படையில் ஆராய்ந்து நூலாக வெளியிட்டவர் யார்? பேரறிஞர் அகத்தியலிங்கம். உலக மொழிகள் அனைத்திலும் உள்ள ஒட்டுநிலை மொழிகளை ஒன்று சேர்த்து ஆய்வு நடத்தியவர் யார்? அன்னுபன்னு அக்கோலா. லெமுரியா கண்டம். லெமுரியா கண்டம் பற்றி இது எல்லாமே சரி, செக் பண்ணிக்கோங்க. 4மே சரி, அனைத்தும் சரி.
தமிழக வரலாற்றில் முதலில் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு மேற்கொண்ட வெளிநாட்டு ஆய்வாளர் யார்? ஜாகர். கடுவனும் அறியும் அக்கொடி யோனையே யார் கூற்று? தோழி. நற்றிணையில் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். பரிபாடலில் பாடப்பட்டுள்ள கடவுள் முருகனும் திருமாலும். 1, 2 சரி. செல்வத்து பயனே ஈதல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இது அடிக்கடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கற்றவனுக்கு எந்நாடும் தன்னாடே எவ்வூரும் தன்னூரே என்று கருத்துரைக்கும் நூல்கள் திருக்குறள், பழமொழி. ஈன்றாளை ஓம்பாவிடல் இன்னாதது. பெரும்பானாற்று படையில் முல்லை நில மக்கள் பண்டமாற்று முறையில் தயிரையும் மோரையும் குறிஞ்சி நில மக்களிடம் கொடுத்து எதை வாங்கினர்? நெல். இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். இப்பாடலடி இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு. திரு ஆவினன்குடி என்று அழைக்கப்படும் ஊர் பழனி. கண்ணகி கருங்கனு மாதவி செங்கனும் உன்னிறை கரந்தகத் தொளித்துனி ருகுத்தன. இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள காதை இந்திர விழா ஊரெடுத்த கதை. காதை. ராமகாதையை முழுவதுமாக கூறும் ஹொபுட்சுஷு எனும் ஜப்பானிய நூலின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. ராகுலன். இதில் 1, 2, 3 சரி. இவற்றுள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க. திவிட்டன் விசயன் சிறப்பினை கூறும் நூல் சூளாமணி. நாண கலைவாழ் நகர் என சிறப்பிக்க பெறுவது மாவிந்த நகர். சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் என்று கூறியவர் உவேசா. ஓசையொலியலா மானாய் நீயே உலகுக்கொருவனாய் நின்றாய் நீயே என தொடங்கும் பாடலடிகள் பாடப்பெற்ற தலம் எது? திருவையாறு. நால் வேதத்திற்குரிய ஆரங்கம் போன்ற நூல்களை பாடியவர் என்று பாராட்டப்படுபவர் திருமங்கையாழ்வார். ஒன்றென்று தெய்வம் உண்டென்றென்று எனும் பாடலை பாடியவர் யார்? பட்டினத்தார். திருவருட்பாவினை முதலில் பதிப்பித்தவர் யார்? தொழுவூர் வேலாயுத முதலியார். திருவாசக வியாக்கியானம் என்னும் திருவாசக அனுபூதி உரை யாரால் எழுதப்பட்டது? சீர்காழி தாண்டவராயர். ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய தொடருக்கு சான்றாக தோன்றிய சிற்றிலக்கியம் உலா. கூற்று 1. சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை பன்னிரு பாட்டியல், வச்சனந்தி மாலை ஆகிய நூல்கள் கூறுகின்றன. கூற்று 2. சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை நாட்டார் இலக்கியங்களும் காப்பிய இலக்கியங்களும் கூறுகின்றன. இதில் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கருமறையான் என்பது எதை குறிக்கிறது? மாட்டின் வகை. மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ என்ற தனிப்பாடல் அடிகளுக்கு உரியவர் யார்? கம்பர். பலப்பட்டடை என்பதன் பொருள் பண்டமுள்ள அறை. பண்டிதமணியை பற்றி முடியரசன் இயற்றிய காப்பியம் எது? ஊன்றுகோல். சாகித்ய அகாதமியின் தமிழ் சிறுகதை நூலுக்கு முதலில் பரிசு பெற்றவர் யார்? கு. அழகிரிசாமி. தமிழக வரலாற்றில் முதலாக மேடை ஏற்றப்பட்ட நாடகம் டம்பாச்சாரி விலாசம். இது ஓல்டு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. 1954ஆம் ஆண்டு தமிழ் மொழிக்காக சாகித்ய அகாதமியின் பரிசு பெற்ற நூல் தமிழின்பம். மனச்சான்று, கிம்பளம், காதல் எங்கே போன்ற ஓரங்க நாடகங்களை இயற்றியவர் மு. வரதராசனார். வாரணம் என்பது திரிசொல். யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது எவ்வகை பொருள்கோள்? கொண்டு கூட்டு பொருள்கோள். பெருந்திணை என்பது இதில் ஏ, சி, டி மட்டும் சரி. செக் பண்ணிக்காங்க. அகத்திணைக்கு பொருந்தாத புறத்திணையை தேர்ந்தெடுக்க. முல்லை, வெட்சி. ஏப்புழை நாயில் ஏந்து நிலை அரணம் காப்போர் சூடிய பூ புகழ்ந்தன்று என்பது நொச்சித்திணை. இந்த கோட்டையை கவர வரவங்கள்டேருந்து காப்பாற்றுறதுக்காக நொச்சி பூ சூடி காப்பாற்றுவாங்க. அதான் இதுக்கு நொச்சித்திணை. வெண்பாவிற்கு அகவதலில்லாத ஓசை என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். திறனாய்வு என்பது இதில் ஏ, பி, டி மட்டும் சரி.
திறனாய்வு வரலாற்றின் பயன். திறனாய்வு இலக்கியம் தோன்றிய அக்கால வாழ்வியலை அறியலாம். ஆய்தல் என்பதற்கு உள்ளதன் நுணுக்கம் என்று கூறும் நூல். தொல்காப்பியம். திறனாய்வாளர்கள் படைப்பவனை உறிஞ்சி பிழைக்கிற ஒட்டுண்ணிகள் என்ற கருத்து பரவலாக இருப்பதை சுட்டிக்காட்டியவர் நார்த்தராய் பிரை. அன்றைய திறனாய்வாளர்களால் அலசல் முறை திறனாய்வு என்று அழைக்கப்பட்ட திறனாய்வு பகுப்பு முறை திறனாய்வு. பெண் எழுத்தாளர்களின் எழுத்துக்களை பெண்கள் மட்டுமே திறனாய்ந்து மதிப்பிட வேண்டும் என்னும் கைனோகிரிட்டிசிசம் முறையை அறிமுகப்படுத்திய பெண்ணிய சிந்தனையாளர் எலைன் ஷோவல்டர். தாய் ஆழங்காண முடியாத அன்பு கடல், அக்கடலில் விளைந்த வலம்புரி முத்தே தாலாட்டு என்று கூறியவர் யார்? டாக்டர் ஆறு அழகப்பன். இதற்குரிய விடை செக் பண்ணிக்காங்க. ஏ கரெக்டான விடை. நாட்டுப்புற நம்பிக்கைகள் தோன்றிய வரலாற்றை நாட்டுப்புற நம்பிக்கைகள் என்ற நூலில் எடுத்துக்காட்டுடன் விளக்கியவர் யார்? தமிழவன். நாட்டுப்புற தெய்வங்களுக்கு கொண்டாடப்படும் விழாவை திருநெல்வேலி மாவட்டத்தில் எவ்வாறு குறிப்பிடுவர்? கொடை. மைக்ரோலித்திக் என்பது லித்திக் என்ற சொல்லின் பொருள் கல். சங்க நூல்களில் விந்தை பூச்சி என்ற நூலினை எழுதியவர் பி.எல். சாமி. தி. ஜானகிராமனின் எந்நாவல் திரைப்படமாக வெளிவந்துள்ளது? மோகமுல். ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் வான் கிளேக்கல். 18ஆம் நூற்றாண்டில் துணை வினைகள் முக்கிய வினைகளுடன் இணைந்து ஒரே அலகாக கொண்டு செயல்படுகிறது என கூறியவர் பெஸ்கி. இந்த பொறுத்துக செக் பண்ணிக்கங்க. உறுதிக்கூற்று. இனிமை என்பது தமிழுக்கு ழகரத்தால் மட்டும் ஏற்பட்டதன்று. காரணம், எழுத்தினிமை போன்றே சொல்லினிமை, செய்யுளினிமை என பிற இனிமைகளும் உண்டு. இவற்றுள் சரியானது ரெண்டுமே சரி. பாலி மொழி எந்த நூற்றாண்டில் வரி வடிவம் பெற்றது? கிமு 1ஆம் நூற்றாண்டு. மனிதனின் மூதாதைகளான தலைமிகள் எந்த ஊழிக்காலத்தில் தோன்றின? கடை பேரூழி காலம். சாங்கிய சூத்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? கபிலர். வரலாற்று காலத்தில் உருவாக்கப்பட்ட கோவில்களின் கட்டடக்கலை. ஆன்சர் செக் பண்ணிக்காங்க. ஐங்குறுநூற்றில் முன்னிலை 10 பாடியவர் ஓதலாந்தையார். 8 தொகையில் 5 புலவர்களால் பாடப்பட்ட நூல். இதில் 1, 4 சரி. அதாவது ஐங்குறுநூறும் கலித்தொகையும். தன் தமிழ் பொது என பொறா அன் என்று போற்றப்படும் அரசன் மாறன் வழுதி. பெய்யென பெய்யும் மழை. இந்த தொடர் இடம்பெற்ற நூல்கள் திருக்குறள், திரிகடுகம். பொருள் நசை வேட்கையோன் முறை செயல். பொய். கொடிய விலங்குகளாலோ வேறு காரணங்களாலோ உண்டாகிய புண்ணை ஆற்றுவதற்கு இசைப்பாடும் வழக்கம் இருந்தது என்பதை பதிவு செய்தவர் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். 301 அடிகளால் பாடப்பெற்ற நூல் பட்டினப்பாலை. சிலப்பதிகாரத்திலும் அதன் உரைநூல்களிலும் இடம்பெற்ற ஊர்கள் என்ன அப்படின்னா, இதில் டி ஆப்ஷன் ஆதியூர், பனையூர், ஏரியூர். பேராசிரியர் ச. ஞானசம்பந்தன் அவர்கள் பெரிய புராணத்தை பதிப்பித்த ஆண்டு 1993. நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி. இப்பாடல்களில் இடம்பெற்றுள்ள படலம் நாட்டு படலம். முற்பிறவியில் மணிமேகலையின் தாய் அமுதபதி. குன்றத்தூர் சேக்கிழான் மாதேவடிகள் ராமதேவனான உத்தம சோழ பல்லவராயன். இதில் சேக்கிழான் என்பது குடிப்பெயர். சிலப்பதிகாரத்தில் கற்புடை மங்கையர் 7 இடம்பெறும் காதை வஞ்சனமாலை. முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியலே என்ற அடிகளிடம் பெற்றுள்ள நூல் எது? திருவெம்பாவை. கூற்று 1. சைவத்திற்கு மாணிக்கவாசகர் போல வைணவத்திற்கு நம்மாழ்வார். கூற்று 2. திருவாசக போக்கினையும் தேவார சொற்றொடர்களையும் எடுத்தாண்டுள்ளார். இவற்றுள் கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரி. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று யாருடைய பாடல்கள் அழைக்கப்பெறுகின்றன? தாயுமானவர். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஐயா அருணகிரி அப்பா உன்னை போல மெய்யாக ஓர் சொல் விளிம்பினார் யார் என பாராட்டியவர் தாயுமானவர். உரைக்களஞ்சியம் பல உடைய பெருநூலாய் திகழ்வது எந்நூல்?
திருவாய்மொழி. முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். தமிழ் விடுதூது எத்தனை கன்னிகளை உடையது? 268. சித்திரக்காளி என்பது என்ன? நெல் வகை. கூற்று 1. 18-19ஆம் நூற்றாண்டு வரை தனிப்பாடல்கள் மிகுதியாக தோன்றின. கூற்று 2. 18-19ஆம் நூற்றாண்டிற்கும் தனிப்பாடல்கள் வகைமைக்கும் தொடர்பில்லை. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. வரதன் என்கிற இயற்பெயர் கொண்டு தனிப்பாடல் பாடிய புலவர் காலமேகம். பாரத விலாசம், தாருக விலாசம் போன்ற ஆக்கங்களை தந்தவர் ராமச்சந்திர கவிராயர். பின்னி முடிச்சிடம்மா பிச்சிப்பூ சூட்டிடம்மா என்னும் மொழிகளில் நீ எக்காலம் கேட்பனையா, நெஞ்சிற் கவலையெல்லாம் நிற்காமல் ஓட்டும் அந்த புஞ்சிருப்பை காணாது புத்தி தடுமாறுதையா என்று மனம் கசந்திருகி கவிமணி பாடிய நூல் ஆசிய ஜோதி. மத்தியதர வர்க்கத்தினரது வாழ்க்கையின் அடியாக தோன்றும் உணர்ச்சி கட்டங்களை சித்தரிக்கும் சிறுகதை அடிச்சாரை சொல்லி அழு. ஓர் இரவு நாடகம் யாருக்காக ஓரிரவில் இயற்றப்பட்டது? கே.ஆர். ராமசாமி. ராஜம் ஐயரின் கமலாம்பாள் சரித்திரம் ஆரம்பத்தில் வெளிவந்த பத்திரிகை விவேக சிந்தாமணி. ஒலி அமைப்பு, திரைசீலை அமைப்பு, வசனம், உடை, ஒப்பனை ஆகியவற்றில் தொழில்நுட்ப முறைகளை உருவாக்கிய கம்பெனி பாய்ஸ் நாடக கம்பெனி. எருத்தை பாண்டில் என்று கூறுவது தெலுங்கு சொல். வெய்யோன் பாடு எத்தனைக்குரிய பொழுது? நெய்தல். ஆறறிவதுவே அவற்றோடு மனனே என கூறும் நூல் தொல்காப்பியம். கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே இவை எவ்வளவினுள் அடங்கும் என இளம்பொருணர் கூறுவர். சார்த்தி அளத்தல். புழுதம் எனும் சொல் எதனை குறிக்கின்றது? அளபெடை. தமிழில் திறனாய்வு என்ற சொல்லை முதலாக புழக்கத்தில் விட்டவர் ச. ஞானசம்பந்தன். குறிப்பிட்ட ஒரு இலக்கியத்தின் தரத்தை ஆய்வது இலக்கிய திறனாய்வாகும் என்று கருத்துரைப்பவர் ஆபர்க்ரோம்பி. திருவள்ளுவ மாலையை திறனாய்வு நூல் என்று கூறியவர் ஏ.வி. சுப்பிரமணியம். இந்த மேட்சுக்கு ஒரு விடை செக் பண்ணிக்காங்க. ரசனை முறை அல்லது அழகியல் திறனாய்வை ஒரு இயக்கம் போலவே நடத்தியவர் டி.கே. சிதம்பரநாதன். பெண்ணிய திறனாய்வின் முன்முயற்சியாக 2ஆம் பாலினம் என்னும் நூலை எழுதியவர் சைமன் டி. பவ்வார். அமைப்பியல் திறனாய்வின் இரு பெரும் சிந்தனையாளர்கள் பெர்டினட் சுசூர், கிளாடு லெவி-ஸ்ட்ராஸ். கதைப்பாடலின் மரபும் தன்மையும் குறித்து வரையறை செய்தவர் யார்? மார்க் எட்வர்ட் லீக். நாட்டுப்புற விளையாட்டுகளில் சிலம்பாட்டம் மலையாள மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெடுவடி. அழிந்து போன லெமுரியா என்ற நூலின் ஆசிரியர் எலியட் ஸ்காட். நெறிமுறை ஹேக்கர்கள் என்று அழைக்கப்படுபவர் வெள்ளை தொப்பி ஹேக்கர்கள். வானொலி அண்ணா என அன்போடு அழைக்கப்படுபவர் இலசைய சுந்தரம். தாழி என்பது மண்ணால் செய்து சுடப்படாத பெரிய மட்கலாம். கூற்று 2. தாழியின் மேல் சுடுமண்ணால் மூடி ஒன்று மூடப்பட்டிருக்கும். கூற்று 1 தவறு, ஆனால் கூற்று 2 சரி. எஜுகேஷன் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். குறுக்கு சந்திப்புகளில் உயர்கல்வி கொள்கை மற்றும் நடைமுறைக்கான அவசியங்கள் என்ற தலைப்பில் FICCI உயர்கல்வி உச்சி மாநாடு அதன் டேஷ் அறிக்கையில் கல்லூரிகள் முன்னிலை வகிக்க பரிந்துரைத்துள்ளது. 2008. பள்ளி கல்விக்கான பெற்றோரின் செலவு. இந்தியாவில் ஒரு குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவதற்கான செலவுகள் டேஷ் அமைப்பின் சமூக மேம்பாட்டு அறக்கட்டளையின் கீழ் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அசோகாம். அனைவருக்கும் கல்விக்கான டாக்கர் செயல் திட்டத்தின் தொடர்ச்சியாக டேஷ் உருவாக்கப்பட்டது. தேசிய கொள்கை இலக்குகள் மற்றும் நோக்கங்களை EFAயின் உலகளாவிய இலக்குகளுடன் இணைக்க முயற்சித்தது. தேசிய செயல் திட்டம். மெய்ப்பொருளியல் என்பது புலப்படும் டேஷ் உலகத்திற்கு அப்பால் அல்லது அதற்கு மேல் இருப்பதை படிப்பது ஆகும். இயற்பியல். கல்வி என்பது குழந்தைகளின் படைப்பு திறன்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு செயல்முறையாகும். அது வெறும் புத்தக கற்றலுடன் தொடர்புடையது அல்ல என்று டேஷ் நம்பினார் தாகூர். உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி ஊடகம் மூலம் சர்வதேச புரிதலை பரப்புவதற்கு டேஷ் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது. யுனெஸ்கோ.
சங்க காலத்தில் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கணக்காயர். சீவக சிந்தாமணியை எழுதியவர் யார்? திருத்தக்கதேவர். தமிழ்நாட்டின் பெண் சுதந்திர போராட்ட வீரர்களில் பர்மாவில் காந்தி சேவா சங்கத்தை தொடங்கியவர் யார்? லட்சுமி அம்மாள். ஆளுமை வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் 8 நிலைகள் வழியாக உருவாகிறது என்று கூறியவர் எரிக் எரிக்சன். ஒரு நபரின் பார்வை கூர்மை 200க்கு 20 அதற்கு குறைவாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். குறிப்பிட்ட அளவு பார்வையற்றவர். கர்ப்ப காலத்தில் அதிகமாக மது அருந்துவது டேஷுக்கு காரணமாகிறது. குழந்தைக்கு இதய கோளாறு ஏற்படுதல். முயன்று தவறி கற்றல் சூழலில் முயற்சி அல்லது செயலின் எண்ணிக்கையினை அதிகப்படுத்துகையில் தமது அடைவு திறனும் ஒரு சேர அதிகரிக்கும். தாண்டைக் இதனை டேஷ் என பெயரிட்டார். மிகுதி பெருக்கம். பின்வருவனற்றுள் எந்த ஒரு முறை அணுகுமுறையை H.E. ஆம்ஸ்ட்ராங் பரிந்துரைத்தார்? கண்டறி அணுகுமுறை. ஆசிரியர் பொறுப்புணர்வின் ஒரு தொழில்முறை மாதிரி டேஷுடன் சமன்படுத்த வேண்டும் மற்றும் இதனுடன் பின்பற்ற வேண்டும். செயல்முறையின் கொள்கைகள். கேலனின் வகைப்பாட்டின்படி எந்த உடல் திரவம் நம்பிக்கையான மற்றும் சுறுசுறுப்பான ஆளுமையுடன் தொடர்புடையது? இரத்தம். டேஷ் என்பது ஏதேனும் ஒரு பொருள் அல்லது மகிழ்ச்சி அல்லது பிரச்சனையின் மீது தொடர்ந்து மன செயல்பாட்டை ஒருங்கிணைத்தல் ஆகும். நீடித்த கவனம். பன்முக காரணி கோட்பாட்டின் முக்கிய ஆதரவாளராக இருந்தவர் E.L. தாண்டைக். தெரியாத அளவை தெரிந்த அளவோடு எண்ணலகு வழியாக ஒப்பிட்டு வெளிப்படுத்துவது கல்விசார் அளவீடு. கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்ற கணக்கீட்டு திறன்களை அளவிடுவதற்கான சோதனை எது? ஏற்புடைமை சோதனை. உற்றுநோக்கல், கணிப்பு, நேர்காணல் மற்றும் தர அளவுகோல்களின் பொதுவாக பயன்படுத்தப்படும் கருவியானது தரநிலை கருவி. நம்பகத்தன்மை என்பது பெறப்பட்ட சோதனை மதிப்பெண்களில் உள்ள உண்மையான மாறுபாட்டின் விகிதமாகும் என கூறியவர் கில்ஃபோர்ட். தலைமைத்துவ மேலாண்மை பாணியின் வகையை தீர்மானிக்க வணிக உரிமையாளர்களை பயன்படுத்தக்கூடிய கோட்பாடு எது? கிரிட். நிறுவன திட்டமிடல் என்ற திட்டம் ஒரு சவாலாகவும் வாய்ப்பாகவும் உள்ளது என கண்டறிந்தவர் யார்? ஸ்ரீ J.P. நாயக். பின்வருவனவற்றில் எது கலைத்திட்ட மேம்பாட்டின் கொள்கை அல்ல? ஆசிரியர் மையப்படுத்தப்பட்ட தன்மை. டைலரின் கலைத்திட்ட மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு 1949. சிக்கலை மையமாக கொண்ட வடிவமைப்பை முன்மொழிந்தவர் உடோ. பள்ளிதான் குழந்தையின் அனைத்து அனுபவங்களுக்கும் பொறுப்பேற்கிறது என கூறியவர் W.B. ராகன். திறந்த கல்வி வளங்கள் என்ற சொல்லை சுட்டிக்காட்டிய அமைப்பு எது? யுனெஸ்கோ. 2011 ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகம் எத்தனை திறந்தவெளி இணைய வகுப்புகளை வழங்கியது? 3. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் விருது 2024 ஒட்டுமொத்த வெற்றியாளர் விருதினை டேஷ் அணி பெற்றது? சண்டிகர் பல்கலைக்கழகம். பின்வருவனவற்றில் எது ஃபைலட்டிக் படிப்படையான நன்மையை சிறப்பாக விவரிக்கிறது? இனங்கள் நீண்ட காலத்திற்கு மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் மாறுகின்றன. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றி கூறும் இந்திய அரசமைப்பின் பகுதி எது? பகுதி 4. கீழ்கண்டவர்கள் யார் அரிக்கமேடு பகுதியில் அகழ்வாராய்ச்சியினை மேற்கொண்டார்? மார்டிமர் வீலர். இந்தியாவில் மாதிரி கிராமங்களை உருவாக்க பின்வரும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் எது? சன்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. IAEA அமைப்பின் விரிவாக்கம் என்ன? சர்வதேச அணுசக்தி நிறுவனம். இந்த கேள்விக்கான விடை 1/50. ரூபாய் 1000 ஆனது 10% கூட்டு வட்டியால் அசலுடன் சேரும்போது எவ்வளவு காலங்களில் ரூபாய் 1331 ஆக மாறும்? 3 வருடங்கள். 9ஆம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் வரையிலான ஆன்லைன் படிப்புகளை இந்தியாவில் எங்கும் எவரும் அணுகக்கூடிய வகையில் எளிதாக்கும் போர்ட்டலை அடையாளம் காணவும். ஸ்வயம். விண்வெளியில் வாகனங்களை ஏவுவதற்கு பயன்படுத்தப்படாத ஒன்றை கண்டுபிடிக்க. ALV. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.